Hi friends, welcome to my channel. இனி forever shine. இந்த vlogல ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்ததும் ஒரே யோசனையாக இருந்துச்சு என்ன பண்ணலான்னு. ஈஸியாகவும் இருக்கணும், என் பொண்ணு வைக்காமல் சாப்பிடவும் செய்யணும். என்ன பண்ணுறது? அரிசி பருப்பு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரைனா என் பொண்ணு நல்லா சாப்பிட்டுடுவா. ஸோ அதே பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 கப் அரிசி 1/4 கப் பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது ஊறதுக்குள்ளே இந்த சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைன்னு நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு பொரிக்க விடுங்க. அப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க. வதக்கி முடித்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மிளகு பொடி பண்ணி போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு வதக்கி பச்சை வாசனைலாம் போனதும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு போட்டு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்ததும் லிட்டு போட்டு மூடிட்டு 3-4 விசில் விட்டு இறக்குனா சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். அது கூடவே கொஞ்சம் நெய் விட்டு கொத்தமல்லி போட்டு தேங்காய் துருவல் இருந்தால் அதையும் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தால் சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. அன்றைக்கி மார்னிங் தோசையும் பொட்டுக்கடலை சட்னியும் தான் பண்ணோம். இதுதான் அன்றைக்கி மெனு. இந்த vlog ஃப்ரைடே எடுத்தது, ஆனால் நான் வெட்னஸ்டே தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ டிலே? வாய்ஸ் ஓவர் கொடுக்க தாங்க டிலே. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் சத்தமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்தாலும் ரொம்ப சத்தமாக இருக்குது. இப்போ மணி 1:30 ஆகுது நைட்டு. இப்போயும் எங்கேயோ யாரோ பேசுகிற மாதிரியே சத்தம் கேட்குது. நான் என்ன செய்கிறது? அப்படின்னு இந்த vlog எப்படியாவது நான் கம்ப்ளீட் பண்ணிடணும், இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி பேசுகிறேன். கண்டிப்பாக காலையில் இந்த வீடியோ வந்துடும். ஏதாவது குத்தம் குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுட்டு வரேன். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்க பார்க்குறேன். அது இல்லாமல் என்கிட்ட ஃபோனும் ஒரு ஒயர் ஹெட்செட்டும் தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலையும் பாதாமும் தான் கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. தோசை போட்டம்மா மேலவா அம்மா வச்சு காவா பேச மாட்டியா? ஏன் பேச மாட்ட? காவா அம்மா பிச்சு காயில்லையா? பேசுவியா? யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? சமையல் முடிஞ்சதும் ஹஸ்பண்ட் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டாருங்க. விளையாட்டுக்கு இடிக்கிறேன்னு இடித்தார். நான் போய் சிங்கில் சாய்ஞ்சேன், சிங்க் உடஞ்சி போச்சு. உள்ளே தண்ணி இருந்திருக்கும் போல், நான் கவனிக்கலை. தண்ணியெல்லாம் வீடு ஃபுல்லாக கொட்டிடுச்சு. ரொம்ப வேலையாக போச்சு. எனக்கு இல்லை, ஹஸ்பண்ட்க்கு. நான் பாத்திரம்லாம் விளக்க போகிறேன்னு நான் போயிட்டேன். அவர் தான் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சுருந்தாரு. பாப்பா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுட்டி டிவியில் கிருஷ்ணா பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஈவினிங் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறேன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடியாகி போயிட்டுருக்கோம். நாங்கள்
நாங்கள் வர லேட் ஆகுமா, நீங்கள் பொங்கல் வச்சுடுங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் போய் நிற்கிறோம். கரெக்டாக அம்மா பொங்கல் வச்சு இறக்கிட்டு மஞ்சள் பொங்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பெரிய கோயிலெலாம் சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயில் உள்ளே போனதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸும் கிடச்சிச்சு. நான் வேண்ட தெய்வம் கைவிடலை. அக்கா பொண்ணு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சாமி தரிசனமும் ரொம்ப சிறப்பாக கிடச்சிச்சு. மனசுக்கு நிறைவாக இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.